أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقولون طاعة فإذا برزوا من عندك بيت طائفة منهم غير الذي تقول والله يكتب ما يبيتون فأعرض عنهم وتوكل على الله وكفى بالله وكيلا أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 319வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 80வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுடைய ஈமானிய அழகான ஒரு பாடத்தை பற்றி உண்டான செய்தியை ஒரு ஆயத்தினுடைய ஒரு வரி கூட இல்லாமல் அரை வரியிலேயே அல்லாஹ் தஆலா இதை பற்றி உண்டான முழு செய்தியை பதிவு செய்து காண்பித்தான். சுருக்கமான சொல்லப்பட்ட செய்தி என்னென்றால், முனாஃபிகீன்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹப்பனி ஃபகத் அஹப்பல்லாஹ் வமன் அதாஅனி ஃபகத் அதாஅல்லாஹ். எவர் ஒருவர் என்னை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசித்தவராக ஆகிறார். எவர் ஒருவர் எனக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு வழிபட்டவராக ஆகுவார்ங்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க? முனாஃபிகீன்கள் நிறைய தொந்தரவுகளை கொடுக்குறாங்க. அந்த தொந்தரவுகளுக்கு அல்லாஹு தஆலா மறுப்பு சொல்லி ஆயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இறக்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இவர் ரசூலின் மீது உண்டான கண்ணியத்தை எவ்வளவு வச்சிருக்காங்கிறத புரிஞ்சிக்காம முனாஃபிகீன்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கவனக்குறைவாகவும் தரக்குறைவாகவும் என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை நேசித்தவர் அல்லாஹ்வை நேசித்தவராக ஆகுவார், எனக்கு வழிபட்டவர் அல்லாஹுவுக்கு வழிபட்டவராக ஆகுவான்ங்கிற செய்தியை சொன்னோன்னே முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, இந்த முகமது நபிக்கு என்ன ஆச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஈசா நபி வந்த கடைசியில் அந்த கூட்டத்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தவே கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்களோ அது மாதிரி இந்த முகமது நபியை கடவுளாக ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு போல தெரியுதுன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு ஆக மட்டமான ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தணும்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானுங்க, மறுப்பு தெரிவித்து அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். வமை யுத்இர் ரசூல, எவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ, எவமை யுத்இர் ரசூல, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. புரியுதுங்களா? ரசூலுக்கு வழிபட்ட நடந்துகிட்டு இருக்கிறாரு. இங்க கனெக்ஷன் கரெக்டா இருந்தா அல்லாஹ்ட்ட என்ன ஆயிருச்சுங்க, முடிஞ்சிருச்சு.
அங்க அல்லாஹ்ட்ட என்ன ஆயிருச்சுங்க, சேங்ஷன் ஆயிருச்சு. அவர் அல்லாஹுக்கு முழுவதுமாக வழிபட்டவராக ஆகிவிட்டார். என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா கடந்த கால வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி வார்த்தை என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா பயன்படுத்தி கொடுத்தான். அப்ப ஒரு முஃமினுக்கு அடிப்படை விஷயம் என்னதுங்க, ரசூலை நேசிக்கணும். அந்த ரசூலை நேசிக்கிறது ஃபர்ஸ்ட் கடமை. அதற்கு அப்புறம் அடுத்த கடமை ரசூலுக்கு என்ன செய்யணுங்க, வழிபடணும். இந்த ரெண்டும் ஒரு மனிதன்ட்ட ஒரு மூமெண்ட்ட சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, இது பிரகாரம் அவர் நடந்துகிட்டே இருந்தாருன்னு சொன்னா, அவர் என்னவாக மாறிட்டாருன்னா அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக என்ன செஞ்சிட்டாரு, ஆகிவிட்டாருன்னு அல்லாஹ் சொல்றான். யார் சொல்லல, நாம சொல்லல. யார் சொல்றதுங்க, அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலின் மீது உண்டான முஹப்பத் எப்படி இருக்கணுங்க, அதிகமாகிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணுங்க, அதிகமாகிட்டே இருக்கணும். அந்த இஷ்கும் அந்த முஹப்பத்தும் எப்படி இருக்கணும், அதிகமாகணும். இன்னைக்கு பயான் கேட்டோம், நேற்று காலையில பயான் கேட்டோம், நாளைக்கு பயான் கேட்க போகிறோம். அப்ப மட்டும் அல்ல, என்னங்க, அப்ப மட்டும் அல்ல, எப்பவெல்லாம் ரசூலின் மீது உண்டான முஹப்பத்து வர 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 நமக்கு என்ன செய்யணுங்க, நேசம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், கூடிக்கிட்டே போகணும். அப்படி கூடுகிற போதுதான் அந்த முஃமின் உண்மையான மூமினாக ஆகிறாருங்க. என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அப்ப எந்த நேரத்திலையும் ரசூலின் மீது உண்டான முஹப்பத் என்ன செஞ்சிடக்கூடாது, குறையவே கூடாது. குறையற மாதிரி சூழ்நிலை எங்கேயாச்சும் நமக்கு ஏற்பட்டுன்னா அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், வெளியேறிடணும். என்னங்க, அப்ப குறையற மாதிரி ஒரு மனுஷர் பேசினார்னா அவர் யாருங்க, யாருங்க அவரு, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்காங்க? முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஃபஅரில் அன்ஹும், நபியை பேசாம விட்டுட்டு போயிட்டே இருங்க, நாம பாத்துக்கிறோங்கிற அல்லாஹ். இன்னொரு இடத்துல இந்த ஆயத்தினுடைய கடைசியில சொன்னது ஃபமா அர்சல்நாக அலைஹிம் ஹஃபீலா, அவங்கள பற்றி உண்டான பேச்சை உங்கள்கிட்ட நாம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். மூமின்களுக்கு உண்டான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்போமோ ஒழிய, உங்களை புறக்கணிச்சு வாழ்றவங்க, உங்களை சங்கடம் ஏற்படுத்துகிற மனிதரை பற்றி உண்டான கேள்வி என்ன செய்ய மாட்டோம், நாம கேட்க மாட்டோம். எப்போ உங்கள்கிட்ட பொறுப்பு இல்லையே நாம என்ன செய்வோம், ஒதுங்கிடுவோம். அப்ப அல்லாஹும் ரசூல் இடத்துல ஒதுங்கிட்டானா உதவி செய்யறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? வலியும் கிடையாது, நசீரும் கிடையாது. வழியாக பொறுப்படுத்திக் கொள்றதுக்கு ஆள் கிடையாது. நசீருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் என்ன செய்யாதுங்க, கிடையவே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் ரசூலின் மீது உண்டான முஹப்பத் வரணும். அந்த முஹப்பத்தோடு ரசூல் சொல்ல கொடுத்த நடைமுறை விஷயத்துல வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க, கடைபிடிக்கணும். அந்த முஹப்பத் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அல்ல, என்ன செய்யணுங்க, கூடிக்கிட்டே இருக்கணும். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்த 10 வருட காலங்கள்ல எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில ரெண்டு விஷயம் உச்சகட்டமானது. என்னதுங்க, உச்சகட்டமான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு எங்களுக்கு அளவுகோலை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு வந்தாங்கல்ல, அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ரெண்டாவது சந்தோஷம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார். என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. இந்த ஒரு ஹதீஸ் எங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு. இது ஒன்று எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை என்ன செஞ்சிச்சு, கொடுத்துச்சு. அப்ப நாம யாரை நேசிச்சா யாரு கூட இருப்போம், ரசூலை நேசிச்சா எங்க இருப்போங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க. அப்ப எங்க தேடணும் அல்லாஹ்வை, அல்லாஹ்வை எங்க தேடனா கிடைக்கும், ரசூலுல்லாஹ்ட்ட தேட யாரு கிடைப்பா, அல்லாஹ் கிடைக்கும். ஏன், அல்லாஹ்வே ரசூலை தான் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறான்ல. எங்க அப்படித்தானுங்க, ஆமா, அல்லாஹ்வே ரசூலை நேசிக்கிறாங்க. அதுக்கு என்னங்க அதற்கு ஆதாரம்? ஏங்க, அல்லாஹ் நம்மளே நேசிக்க சொல்றான், ஓகே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏங்க, நான் கேட்குற கேள்வி புரியுதா? அல்லாஹ் நம்மளை நேசிக்க சொல்றான், சரி ஓகே, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அனுதினமும் நேசிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறேன். சுப்ஹானல்லாஹ், கரெக்டா சொல்றேன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்டா அதை ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நபிமார்களுக்கும் கலீலுல்லாஹ்னு பேரு, மற்ற நபிமார்கள்ல ஒருத்தருக்கு கலீமுல்லாஹ்னு பேரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹுல்லாஹ்னு பேரு. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேரு, என்ன பேருங்க, ஹபீபுல்லா. என்ன பேருங்க, ஹபீபுல்லாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்களோ அதை யார் பாஸ் பண்றா, புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் என்ன கல்புல நேசிக்கிறாங்களோ, என்ன நாடுறாங்களோ அதை யார் பாஸ் பண்ணி முடிக்கிறா, அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்றாங்க, அடுத்த கடை அது என்ன ஆகுது,
அந்த ஆர்டர் பாஸ் ஆகுது, அது அல்லாஹ் தஆலா முடிச்சு கொடுத்துறான். இப்ப சொல்லுங்க, ஒரு மனிதனுடைய நேசம் என்னவாக இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, அனுதினமும் என்ன செய்யறான், யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என் ஹபீப் என்ன நினைக்கிறார், என் ஹபீப் என்ன சொல்றாரு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபின்னு சொல்றோம்லங்க, அதுக்கு என்னங்க அர்த்தம்? இன்னல்லாஹ அல்லாஹ் தஆலா வ மலாயிகத்தஹு மலக்குமார்கள் யுஸல்லூன அலன் நபி அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு என்ன தலைவிதியா? அப்புறம் சொல்றான் நம்மளை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவங்களே நான் எப்படி ஸலவாத்து சொல்றேனோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, ஸலவாத்து சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா தன்னின் மீது ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறது காரியம் என்னது? ஸலவாத்து. அந்த ஸலவாத்தை நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்கங்கிற. அல்லாஹ் தஆலா நான் தொழுகிறேன்னு எங்கேயும் சொல்லல, நான் நோன்பு வைக்கிறேன்னு எங்கேயும் சொல்லல, நான் ஹஜ்ஜு செய்கிறேன்னு நான் எங்கேயும் சொல்லல, நான் சக்காத்து கொடுக்குறேன்னு சொல்லல, நான் அமல் செய்கிறேன்னு சொல்லல. அண்ணா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், செய்கிறேன். என்னது? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? ஸலவாத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸலவாத்து சொல்றேன், நானே சொல்றேன், அல்லாஹ் சொல்றேன், நானே சொல்றேன். மூமின்களே நீங்கள் என்ன செய்யுங்க, ஸலவாத்து சொல்லுங்க. சரி, நீ ஸலவாத்து சொல்ற, ஓகே, நீ ஸலவாத்து சொல்ற, ஓகே, நாங்க ஸலவாத்து சொல்றதால என்ன பயன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னா அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றது என்னன்னா, நீங்க ஏன் முஹம்மதின் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னா உங்க மேல நான் 10 தடவை திரும்ப ஸலவாத்து சொல்றேங்கிறாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்ப கனெக்ஷன் பூரா எங்க இருக்கு? இப்ப ஒரு ஆளு நான் இதை விட்டு போட்டு இந்த முகமதை விட்டு போட்டு நான் அல்லாஹ் மட்டுமே பிடிக்கிறேன்னா கனெக்ஷன் கிடைக்குமா, கிடைக்காதா? இன்னும் 300 வருஷம் இல்லை, நீ 3000 வருஷம் ஆண்டுகள் வழங்கினாலும் என்ன கிடைக்காது? கனெக்ஷன் கிடைக்காது. கனெக்ஷனே கிடைக்காத ஒரு பொருளை போய் நீங்க கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா என்ன ஆகும்? காலம் நேரம் என்ன ஆகுது? வேஸ்ட். என்னதுங்க? வேஸ்ட். இதே நம்ம இங்க கனெக்ஷனை பிடிச்சா நல்லா விளைக்கணும். இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனெக்ஷனை பிடிச்சா இந்த கனெக்ஷன் தானா வந்து சேர்ந்துக்குதுங்க. சொல்ற புரியுதுங்களா? நம்ம எதையும் அல்லாஹ்வை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. ரசூலை பிடிச்சா அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் என்ன செய்யுது? கிடைக்குது. ஏன் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மன் அதாஅனி வ மன் யுதிஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். எவர் ஒருவர் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார். வழிபடுதல் அப்படிங்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுங்க? முஹப்பத். என்ன இருக்குதுங்க? முஹப்பத். புரியுதுங்களா? இதை தாண்டி உண்டான ஒரு அழகான செய்தியை தான் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா சென்ற வாரத்தோட தஃப்சீல் என்ன செஞ்சா பதிவு செஞ்சு காண்பிச்சான். இது யாரை மையப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகம்? முனாஃபிகீன்கள். யாருங்க? முனாஃபிகீன்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தையை சொல்றப்ப அல்லாஹ் தஆலா இந்த செய்தி என்ன செய்யறானுங்க, சமூகத்துக்கு என்ன செய்யறானுங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது வரைக்கும் சென்ற வாரம் நம்ம பார்த்தது. இப்போ இதில் ஏதாவது நமக்கு ஈமான்ல குறை வந்துருமாங்க? கூடும். என்ன கூடுங்க? ஈமான் கூடும். ஈமான் கூடுறதான ஒரு மூமினுடைய பழக்கம். அப்படித்தானுங்க. என்னங்க 30 வயசுல ஒருத்தருக்கு இருந்த ஈமானே அதே ஈமான் 60 வயசுல இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன ஆகணும்? கூடணும். ஈமானுடைய கூடுதல் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். தவக்குல் என்ன செய்யணுங்க? கூடிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு மூமின் என்ன செய்யறாருங்க, அந்தஸ்தையும் தரஜாக்கள் என்ன செய்யறாருங்க, அடைஞ்சுக்கிட்டே போகிறார். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 81வது வசனம். அல்லாஹ் தஆலா திரும்ப 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 முனாஃபிகீன்களை ஒரு ஆளை பிடிச்சி இந்த சமூகத்திற்கு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சரி, இந்த ஆயத்து இறங்கிடுச்சு. இந்த ஆயத்து இறங்கிடுச்சு. என்ன இறங்குச்சு? எவர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார் அப்படின்னு இறங்கிடுச்சு. கூடவே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சேர்த்து சொன்னா, ஃபமா அர்ஸல்நாக அலைஹிம் ஹஃபீஸா, நாயகமே உங்களை புறக்கணிக்கிறவங்களை பத்தி உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், நாம கேள்வி கேட்க மாட்டோம். நீங்க என்ன செய்யாதீங்க, அதை பத்தி விஷயத்துல பெரிய ஒரி பண்ணிக்காதீங்கன்னு என்ன செய்ய அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்கு. இந்த ஆயத்து முனாஃபிகீன்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. முனாஃபிகீன்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை. ஆயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்கினோன்னா சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஆயத்தை சொல்றாங்க. உடனே முனாஃபிகீன்கள் ஒரு பெரிய படையை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்துருச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தான் ஆயத்து இறங்கி இருக்குது, முனாஃபிகீன்களை பத்தி தான் ஆயத்து இறங்கி இருக்குது. இப்போ ஒரு பெரிய படையை வந்துருச்சு. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்கறோம். என்ன சொன்னாங்க?
நீங்க சொல்ற மாதிரி அப்படி பேச்ச பார்த்தீங்கன்னா தேன் நழுவி அப்படியே ஒரு ஒரு இனிமை துடுக்கிற மாதிரி வார்த்தை என்ன செஞ்சாங்க முனாஃபிக்கீன்கள் பேசுங்க. நீங்க இனிமேல் என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்றத கேட்கறதே எங்க வேலையே. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? அச்சுச்சோ, உங்களை புறக்கணிக்கிறதுல எங்க வேலை கிடையாது. முஹம்மதே நீங்க என்ன சொல்றீங்களா தாஅத்துன், அதுக்கு வழிபடுற வேலை தான் எங்க வேலை. இதை சொல்லிட்டு போயிட்டானுங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவன் வந்ததையும் சொல்றான், இவன் வந்து சொன்னதையும் சொல்றான். சொல்லிட்டு போனவனுங்க என்ன செஞ்சான்னு தெரியுமா? ராத்திரியில அல்லாஹ் சொல்றான், கதவெல்லாத்தையும் சாத்திட்டு விளக்கு எல்லாத்தையும் அமைச்சிட்டு, லைட்டு கிடையாதுல்ல, விளக்கு தானே, விளக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து பேசுது. என்ன பேசுதுண்டா, என்ன இது பெரிய பிரச்சனையா இருக்குது, இவர்கிட்ட வந்து எதையாவது ஒன்று சொன்னோம்னா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிடுறான், அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிடுறான். இவர் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கட்டுப்படுங்க, என்னை முகப்பத்து வைங்கன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இது பெரிய தலைவலியா இருக்குது நமக்கு. என்ன செஞ்சானுங்க, புலம்புறானுங்க. ஆளுக்கு ஒண்ணு உள்ள ஒரு மசூரா, பெரிய மசூரா நடக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு என்ன நடக்கிறானுங்க, ஒரு பெரிய மசூரா நடக்குது. எப்படி நடத்துறானுங்க, கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன நடக்குதுங்க, அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதாமா, எந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் ராத்திரியே தான் பேசுவாங்க. என்னது எப்பயுமே அரபுகள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, காலையில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா சரி இது விடு, ராத்திரியில் பேசி ஃபைசலா பண்ணிக்கோ. எதையுமே எப்பதான் பேசுவானுங்க, ராத்திரி. அந்த ராத்திரியில எப்படி பேசுவானுங்கண்டா, விளக்கெல்லாம் அணைச்சிட்டு தான் உட்காந்து பேசுவானுங்க. யார் பழக்கம், அரபுகளுடைய பழக்கம். இது மாதிரி உட்கார்ந்து பேசுறானுங்க. இது என்ன பெரிய தலைவலியா இருக்குது நமக்கு. நாம எதை சொன்னாலும் ஒரு ஆயத்தூன் இறங்கிருது, இவருக்கு கட்டுப்பட வேண்டியதே பெரிய சங்கடமா போகுது, பெரிய தலைவலியா போகுதுன்னு என்ன செஞ்சானுங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இதையும் அல்லாஹ் சொல்றான், நல்லா விளங்கிக்கணும். வந்து ரசூல்லாட்ட ஓகே பண்ணது, திரும்ப ராத்திரியில போய் உட்கார்ந்து பேசினது, இதனையும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்க அங்க நடக்க இங்க என்ன வருது, அங்க என்ன ராத்திரியில பேசுறானுங்களோ அது பூரா எங்க வருது, இங்க வருது ரசூல்லாவுக்கு வந்தவன ரசூல்லா பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றேன், இத்தனையும் சொல்லிட்டு நாயகமே உங்களை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறானுங்க, நான் என்ன செய்யறேன் தெரியுமா, இவன் பேசுறத அணுவா நான் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் என்னது அணுவா நான் என்ன செய்யறேன், நான் இன்ச்சு பை இன்ச்சு என்னது நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யறேன், பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரசூல்லா பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், விட்டுருங்க. நான் அல்லாஹ் சொல்றது வார்த்தை என்னது, விட்டுருங்க, நாம பார்த்துக்கிறோம், நீங்க நம்மளை பார்த்துக்கங்க, நீங்க நம்மின் மீது முழுமையான ஈமான் வையுங்க. நாம் என்ன செய்யறோம், எல்லா காரியத்திலையும் உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பாளராக நாம் என்ன செய்வோம் இருப்போம். என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறோம். சொல்ற ஆயத்து புரியுதுங்களா? சூரத்துன் நிசாவினுடைய 81வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத் இறங்கினவுடனே அந்த முனாஃபிகீன்கள் வந்தாங்க. வயகூலூன, அந்த முனாஃபிகீன்கள் சொல்கிறார்கள், தாஅத்துன், நாயகமே உங்களுக்குத்தான், உங்க பேச்சைத்தான் நாங்க கேட்போம், உங்களுக்கு தான் நாங்க வழிபடுவோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பிரகாரம் நாங்க என்ன செய்யறோம், கேட்டு நடக்குவோம். என்ன செஞ்சானுங்க, சொன்னாங்க. ஃபஇதா பரஸூ மின் இந்திக, நாயகமே உங்க மஜ்லிஸ்ல இருந்து வெளியேறி போனார்கள் என்றார் சொன்னார். என்ன செஞ்சானுங்க, வெளியேறி போனாங்கண்டா, பையத்த, ராத்திரி நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், பையத்த, ராத்திரி நேரத்தில் உட்கார்ந்து அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். தாயிஃபத்தும் மின்ஹும், அவர்கள் என்றும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அப்போ ஒரு ஆள் பேசல, ஒரு பெரிய ஜமாத்தை என்ன செய்யுது, பேசுது. என்ன பேசுது, பையத்த தாயிஃபத்தும் மின்ஹும், அவர்கள் என்றும் ஒரு கூட்டத்தார்கள் என்ன செய்கிறார்கள், ராத்திரி நேரத்தில் இரவு நேரத்தில் பேசுகிறார்கள். கைரல்லதி தகூல், எதை நீங்கள் சொன்னீர்களோ அதற்கு மாற்றமான விஷயத்தை பற்றி என்ன செய்கிறார்கள், அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யக்துபு மா யுபய்யித்துன், அவர்கள் ராத்திரி நேரத்தில் எதை பேசினார்களோ அதை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். ஃபஅரில் அன்ஹும், நாயகமே அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை என்ன செய்யுங்க, நீங்கள் கொள்ளுங்கள். வகஃபா பில்லாஹி வகீலா, பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலாவே போதுமானவனாக இருக்கிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஆயத்தை என்ன செஞ்சான், பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது யார், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, பதிவு பண்றான். அந்த மனசுக்குள்ள நினைக்கிறது ஆயத்தா யாருக்கு இறங்குது,
ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குது. இந்த இறங்கின செய்தி என்ன செய்யுது? முனாஃபிகீன்களுக்கு போகுது. ராத்திரி நம்ம பேசினதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை மட்டும் சொல்லல, நீங்க பேசினதையும் நான் எழுதுறேன்னு வேற என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். நாயகமே இந்த மனிதர்களை நீங்க என்ன செய்யுங்க, விட்டுருங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான்டா. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் யார் எழுதுறா? அல்லாஹ் எழுதுறான். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பட்டோலைய மனிதன்கிட்ட கொடுத்தா அந்த மனிதன் சொல்லுவான், நம்ம சின்னது பெருசு எதையும் அல்லாஹ் விட்டு வைக்கலையே. என்னது சின்னது பெருசு எதையும் அல்லாஹ் என்ன செய்யல, விட்டு வைக்கல. அணு அணுவாக இல்ல அஹ்சாஹா, அதை அல்லாஹ் தஆலா கணக்கெடுத்தே தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறானுங்க, பதிவு பண்ணி வச்சு அதனுடைய பட்டோலைகள் என்ன செய்யப்படுது, பத்திரப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்ப இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா நடந்த நிகழ்வு என்ன செஞ்சாங்க சொல்லி காண்பிச்சான். என்ன நடந்த நிகழ்வு? முனாஃபிகீன்கள் பேசினாங்க. அந்த முனாஃபிகீன்கள் பேசினதை என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு படி கீழே இறங்கி ஒரு அழுத்தமான ஒரு வாசகத்தை சொல்றாங்க. இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். முனாஃபிகீன்களை பத்தி தான் அல்லாஹ் தஆலா பேசிட்டு வர்றான். அல்லாஹ் சொல்றான் சூரத்து நிசாவுடைய 82வது வசனம், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, இன்னும் இந்த முனாஃபிகீன்கள் குர்ஆனை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கவே மாட்டாங்களா? சிந்திச்சு பார்த்திருந்தா இப்படின்னா நடக்கிறதுக்கு மனசு வந்திருக்குமா? நல்லா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? சிந்திச்சு பார்க்கவே மாட்டார்களா அவர்கள்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த ஆயத்துக்களும் இந்த குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ் அல்லாத வேற யாராவது இறக்கி இருந்தா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாத வேற யாராவது இறக்கி இருந்தா அதுல நீங்க நிறைய கருத்து வேறுபாடுகளை பார்த்திருப்பீங்க. என்ன செய்வீங்க? நிறைய கருத்து வேறுபாடுகள் என்ன செய்வீங்க, பார்த்திருப்பீங்க. குர்ஆன்ல எந்த கருத்து வேறுபாடுகளுமே கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த குர்ஆனை நீங்க கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டார்கள் அவர்கள். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப குர்ஆனை சிந்திச்சு பார்த்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, இப்படி நடந்திருக்க மாட்டீங்க. அப்ப குர்ஆனை சிந்திக்காம இருந்ததுனாலே தான் என்ன நடந்திருக்குது, நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க, நீங்க மாத்தி மாத்தி என்ன செய்றீங்க, முனாஃபிகீன்களாக இருக்கிற நீங்க என்ன செய்றீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு என்ன செய்யறா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல முனாஃபிகீன்களை பார்த்து சொல்ற ஒரு செய்தி என்னங்க, குர்ஆனை அந்த முனாஃபிகீன்கள் சிந்திக்க மாட்டார்களா என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப குர்ஆன்னா என்ன செய்யணும், சிந்திக்கணும். குர்ஆன்னா என்ன செய்யணும், சிந்திக்கணும். சின்ன சிந்தனை அல்லாஹ் என்ன கேட்கிறான், சின்ன சிந்தனை என்ன தெரியுமா, நீ ராத்திரியில பேசுறத அல்லாஹ் தஆலா அடுத்த நிமிஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்தை இறக்கி சொல்றானே, இந்த சிந்தனை கூட உனக்கு இல்லையா அல்லாஹ் கேட்கிறான். இந்த சிந்தனை கூட இல்லையா? இந்த சிந்தனை இருந்திருந்தா கூட அடுத்த நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, ரசூலுல்லாஹ் பத்தி தப்பா பேசியிருக்க மாட்டீங்க, கவனக்குறைவா பேசியிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிற நீங்க, சிந்திக்கிறதுக்குண்டான எல்லா ஆற்றலும் பெற்றிருக்கிற நீங்க, ஏன் குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறீங்க? நீங்க ஏன் குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறீங்க? குர்ஆனை கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கன்னு என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. குர்ஆனை நம்ம என்னைக்காத்தி சிந்திச்சு பார்த்திருக்கிறோமாங்க? சிந்திச்சிருக்கிறோம். ஒன்ன சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தர் தெரிஞ்சது குர்ஆனை பத்தி சொல்லுங்களேன். குர்ஆனை பத்தி ஒன்ன சொல்லுங்களேங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஸலாத்து ஜகாத்து சொல்லியிருக்கு. குர்ஆனுடைய ஆயத்து இது. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கிறிஸ்துவருங்க இன்னைக்கு யூடியூப் சேனல்ல இருக்குது. இன்னைக்கு அந்த பேரை அழிச்சிங்கன்னா வரும். ஒரு கிறிஸ்துவன் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வச்சுக்கிட்டு விளக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்க முடியுதா? அந்த விளக்கத்தை கேட்கறது யார் தெரியுமா? ஒரு மாற்று மத சகோதர ஒரு பெண்மணி பொட்டு வச்சுக்கிட்டு அந்த தன்னுடைய முகத்தை பூரா தெரியாம இவன் ஒரு தமிழ் தர்ஜுமா வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு விளக்கத்தை சொல்றான். அந்த விளக்கத்தை அந்த பெண்மணி என்ன செய்யுது, கேட்குது. இந்த இடத்துல இன்னென்ன மாதிரிலாம் அந்த தப்பு நடந்திருக்குது, இந்த தப்பெல்லாம் முஸ்லீம்கள் திருத்தி நடந்திருந்தாங்கண்டா இந்த நேரத்தில் இந்த ஆயத்தை இறங்கி இருக்காது அவன் விளக்கம் சொல்றாங்க. நல்லா விளங்குதா நான் சொல்ற செய்தி? புரியா? 1400 வருஷத்துக்கு முன்னால இந்த தப்பு நடக்காம இருந்திருந்தா இந்த ஆயத்தை என்ன செஞ்சிருக்காது, இறங்கி இருக்காது. ஆனா அதே தப்பு இன்னைக்கு செய்தி நீ சமூகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரபி தெரியாதவன், அரபி பேச தெரியாதவன், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத மக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறான்டா. நாம எல்லாம் தெரிஞ்சவங்க நாம என்ன செய்யறது இல்லை, அதை காது கொடுத்து கேட்கறதுக்கும் அதை சிந்திக்கிறதுக்கு என்ன இல்லைங்க நம்மள்கிட்ட.
அல்லாஹ் சொல்றதே என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட அறிவை கொடுத்துருக்குற அந்த அறிவை வச்சு குர்ஆனை கொஞ்சம் மாத்தி சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கல்வி பொக்கிஷம் தெரியுமாங்கிற அல்லாஹ். அடிப்படையா அல்லாஹ் சொல்ற 3 செய்தி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல ஒரு இனிமை இருக்குதா இல்லைங்களா? அதை யாராச்சும் மறுக்க முடியுமா? எவ்வளவு நேரம் ஓதுனாலும் இனிமையா இருக்குது, எவ்வளவு நேரம் கேட்டாலும் என்ன செய்யுது, இனிமை இருக்குது. அந்த இனிமை என்ன செய்யுதுன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு விதமான சந்தோஷத்தை நமக்குள்ள என்ன செய்யுது, கொடுக்குது. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்ஆன்ல வருங்கால செய்தியும் இருக்குது, நடந்து முடிந்த கடந்த கால செய்தியும் என்ன செய்யுது, குர்ஆன்ல இருக்குதா இல்லைங்களா? வரப்போற செய்தி என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மூணாவது ஒரு செய்தி என்ன தெரியுமா, எந்த காலத்திலையும் குர்ஆன்ல முரண்பாடே கிடையாது. என்ன கிடையாது? முரண்பாடே எதுல கிடையாது? குர்ஆன்ல கிடையாது. அப்படி ஒன்று சொல்லிட்டேன் இப்போ இப்படி ஒன்று சொல்றேன்னு என்னைக்காவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? என்னைக்குமே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சதில்லை. அப்படிப்பட்ட வாசகமே என்ன கிடையாது, குர்ஆன்ல கிடையவே கிடையாது. முரண்பாடுகளே எதுல கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கறது என்ன தெரியுமா, உங்களுடைய சிற்றறிவு கொஞ்சூன் இருக்கிற அறிவை வச்சு என்ன செய்யுங்க, நீங்க குர்ஆனை சிந்திச்சு பாருங்க. இப்ப சிந்திச்சு பார்க்கறதுக்கு உண்டான மஜ்லிஸ் தானங்க இது. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்காங்க? சில செய்தியை நம்ம கேட்டிருப்போம், மறந்து போயிருப்போம். சில செய்தியை கேட்க போகிறோம், அது நமக்கு என்ன செய்யும், புதுசா தெரியும். ஆனா அந்த 1 மணி நேரமாவது மூளைக்கு என்ன வருது, என்ன வருதுங்க, வேலை வருது. ஆஹா அல்லாஹ் இப்படிலாம் சொல்லியிருக்கிறான் இருக்குது குர்ஆன்ல. இப்ப உங்கள்கிட்ட ஒரு சில செய்தி மட்டும் கேட்கிறேன். குர்ஆன்ல எத்தனை நபிமார்களுடைய வரலாற்று செய்தி இருக்குது? 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல பேர் செஞ்சிருக்கான், பேர் சொல்லியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் முதல்ல கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரைக்கும் 25 நபிமார்கள். மிச்சம் இருக்கிற நபிமார்கள்லாம் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து 25 நபிமார்களை பத்தி என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். சரி, வரலாறு எத்தனை வரலாறு சொல்லியிருக்கிறான், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். யார் யார் வரலாறுனா குர்ஆன்ல இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்குது. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்குது. அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் யாருங்க, குகை வாசிகள். அதாவது நபிமார்களுடைய வரலாறு கேட்கிறேன். சுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இருக்குது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரலாறு. அப்புறம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்ப இத்தனை பேர் வரலாறு எதுல இருக்குது? சரி, குர்ஆன்ல வரலாறு மட்டும் தான் இருக்கா, வேற எதுவும் இல்லையா? குர்ஆன்ல வேற என்னெல்லாம் இருக்கு? தௌஹீத் இருக்குது, ஏகத்துவம் இருக்குது குர்ஆன்ல. அப்புறம் என்ன இருக்குது? எச்சரிக்கை இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? சுப்ஹானல்லாஹ், எல்லாவற்றிற்கும் விடைக்கு எதுல இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. இவர் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் வேற என்ன இருக்குது? மருத்துவம் இருக்குது. என்ன இருக்குதுங்க? மருத்துவம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது, அரசியல் இருக்குது, வரலாறு இருக்குது, சட்டங்கள் இருக்குது, ஏவல் விளக்கல்கள் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது. எல்லாம் எதில் இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன் எத்தனை ஜுஸ்? 30 ஜுஸ். எத்தனை ஆயத்து? 6666 ஆயத்துக்கள். யோசிச்சு பாருங்க, அந்த 6666 ஆயத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா பொக்கிஷத்தை என்ன செஞ்சான், கொட்டி முடிச்சிட்டான். கொட்டி முடிச்சிட்டு சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா, நீ மரத்த பூராவையும் பேனாவாக்கி கடலை பூராத்தையும் மையா ஆக்கி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் முடிக்க முடியாது. குர்ஆனுக்கு இவ்வளவுதான்ங்கிறது ஏதாவது முடிக்க முடியுமா? குர்ஆனுக்கு இதோட முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேல விளக்கமே கிடையாது, யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் அல்லாஹ் சொல்ற, சிந்திச்சு பாருங்கிற அல்லாஹ். ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்றேன், அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வாழ்றோம்ல துனியா, இது அரபியில் என்னதுங்க? துனியா. தமிழ்ல உலகம். துனியாவுக்கு எதிர்ப்பதம் என்னதுங்க? ஆகிரத். துனியாவுக்கு எதிர்ப்பதம் என்னது? ஆகிரத். குர்ஆன் ஷரீஃப்ல துனியா அப்படிங்கிறது 115 இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கிறான். இதே துனியாவுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற ஆகிரத்தை அல்லாஹ் தஆலா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறான்? எப்படிங்க, என்ன சிந்திச்சு பார்க்க முடியுது? துன்யா 115 இடத்துல, இதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிற ஆகிரத்தை அல்லாஹ் தஆலா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் அக்பர்.
இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில சொல்லப்பட்ட விஷயம் இல்லை, நல்லா விளங்கிக்கணும். இன்னைக்கு ஒரு பேரை தட்டனா அந்த பேரு ஃபுல்லா முடியறதுக்குள்ளே அதை பற்றி உண்டான செய்தி என்ன செய்யுது இன்னைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் இன்னைக்குள்ள டெக்னாலஜி. ஆனா இந்த தகவல் சேகரிக்கப்பட்டது எப்ப தெரியுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1400 வருஷத்துக்கு முன்னால சஹாபாக்கள், அதுக்கு பீனல் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள் சொல்லி தருகிற விளக்கம் இது. குர்ஆன்ல நீங்க எண்ணி பார்த்துக்கங்க, துனியாங்கிறது 115 தடவை இருக்குது. அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிற ஆகிரத் எத்தனை தடவை இருக்குது? இந்த சிந்தனையாச்சும் நமக்கு வேணும். பெரிய பெரிய வானத்தையும் பூமியும் சிந்திக்கலைன்னா இந்த அடிப்படையாக ஒரு சிந்தனை தெரிஞ்சுக்க வேணாமா? ஹயாத்துன்னு சொல்றோம்ல, வாழ்க்கை. ஹயாத்துக்கு எதிர்ப்பதம் என்னதுங்க? மௌத். ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாள், அல்லாஹு தாலா ஃபர்ஸ்ட் மௌத்த படைச்சானா ஹயாத்தை படைச்சானான்னு கேட்டார். என்ன கேட்டாரு? மௌத்த படைச்சானா ஹயாத்தை படைச்சானான்னு கேட்டார். நான் கேட்டேன், என்னத்துக்கு இந்த திடீர் சந்தேகம்னு கேட்டேன். ஏதாவது ஒன்று சந்தேகம். அவர் சொன்னாரு, நான் காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதுற மாதிரி குர்ஆனுடைய தர்ஜுமாவை என்ன செய்வேன், நான் படிப்பேன். இதை படிக்கிற பழக்கம் என்ன செய்தி இருக்குது. அப்படி படிச்சுக்கிட்டே வர்றப்ப ஒரு செய்தி ஒன்று படித்தேன், ஒரு ஆயத்தில் படித்தேன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீருல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத். அல்லாஹ் தஆலா சொல்றான், மௌத்தை படைத்தேன், ஹயாத்தை படைத்தேன் என்ன செய்றான் சொல்றான். அப்ப கணக்கு பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் எதை தான் படைச்சிருக்கணும்? மௌத்தை தான் படைச்சிருக்கணும். அப்புறம் தான் என்ன செய்யணும்? ஹயாத்தை படைச்சிருக்கணும். கணக்கு கரெக்டான்னு கேட்டார். நான் சொன்னேன் கணக்கு கரெக்டுன்னு. என்னது? அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் எதை தான் படைச்சான்? மௌத்து. இப்ப நான் நூறு முகமது பிறக்கிறதுக்கு முன்னால எனக்கு என்ன நிர்ணயம் செய்யப்பட்டுருச்சு? ஆமா, அப்புறம் தான் நம்ம பிறந்தது வளர்ந்தது வாழ்க்கையில. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஒன்று ரிசர்வ்ல இருக்குது. எது? இப்ப புரியுதுங்களா? இந்த ஹயாத்துங்கிற வார்த்தை குர்ஆன்ல எத்தனை தடவை வருதுன்னா 145 தடவை வருது. எத்தனை தடவை? 145 தடவை. இந்த ஹயாத்துக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது என்னது? மௌத்தையும் அல்லாஹ் தஆலா 145 தடவை தான் சொல்றான் குர்ஆன். அல்லாஹ் அக்பர். எத்துணை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பேரின்பத்திற்கு உண்டான ஒரு ஆற்றல். கேட்கிறப்பே மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஏதோ ஒன்று கனெக்ஷன் ஏற்படுத்துதுண்டா, அப்ப அதை படிச்சு புரிஞ்சு வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய ஞானம் இருக்குதுங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? குர்ஆன்னா என்ன செய்யணும்? நம்மங்க சிந்திக்கணும். சிந்திச்சு பார்க்கறப்ப தான் என்ன கிடைக்காது? குர்ஆன்ல இருந்து பேரின்பத்தை என்ன செய்ய முடியும்? நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியும். இன்னைக்கு அறிவியல் இருக்குது இல்லைங்க, அறிவியல் சயின்ஸை தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுத்துறோம். ஆனா உலகத்துல வந்த வரைக்கும் இனிமேல் வரப்போற வரைக்கும் அத்துணை அறிவியலையும் எது சொல்லிருச்சு? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒண்ணும் இல்ல. யாராச்சும் ஒருத்தர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பையோ ஒரு பெரிய ஒரு அரசியல் சயின்ஸ் தாண்டி விஷயத்தை காது கொடுத்து நீங்க ஆச்சரியமா கேட்காதீங்க. நல்லா விளங்கிக்கணும். என்ன செய்யக்கூடாது? கேட்டுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா குர்ஆன்ல அல்லாஹ் இதை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைங்க, நினைக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? சொல்லி முடிச்சுட்டான். இன்னைக்கு தான் நம்ம சொல்றாங்க, அறிவியல் ஆராய்ச்சியில பண்ணி சொல்றாங்க, குழந்தை பிறந்தவன ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது? 40 நாள், அப்புறம் 40 நாள், அப்புறம் 40 நாள், 40 முடிச்சு 120 நாள் கழிச்சு தான் குழந்தைக்கு என்ன செய்யுது? ஒரு விதமான தோற்றம் வருது, ரூஹு வருதுன்னு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியில சொல்றான். நீங்க 4:40 கடந்தீங்கன்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும் சொன்னோம்னா, ஒரு 3:40 கடந்தீங்கன்னா தான் உங்களால குழந்தை என்ன இருக்குதுங்கிறத என்ன செய்ய முடியும்? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்றான், அதான் ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்வேங்கிறத சொல்றான் அவன். 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு எளிய வாசகத்துல சொல்றான், சும்மா ஹலக்னல் நுத்ஃபத அலகத்தன் ஃபஹலக்னல் அலகத முதுகத்தன் ஃபஹலக்னல் முதுகத இலாமன் ஃபகஸௌனல் இலாம லஹ்மன் சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர். அத்துணி என்ன செஞ்சிட்டாங்க? முடிஞ்சிருச்சு. குர்ஆன்ல சொல்றான், ஒமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்தில் உண்டான எல்லா பொருளையும் ஜோடிகளாகவே படைச்சு வச்சிருக்கேங்கிற அல்லாஹ் தஆலா. என்ன சொல்றாங்க? ஜோடி. ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளுக்கு இன்னொன்று என்ன இருக்குங்க? ஒரு ஜோடி இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணி சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஜோடி இருக்குதாமா. என்னங்க?
மண்டையில இருக்கிற மயிருக்கு என்ன இருக்குது இன்னைக்கு சொல்றான். அந்த முடிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன உதாரணத்தை என்ன செஞ்சுட்டான். இப்ப இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த செய்திகளை நம்ம கேட்கறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் நமக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ஈமான் என்ன வரணும்டா, குர்ஆன்ல கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பான், அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், நம்ம குர்ஆன்ல எதையுமே நாம விட்டு வைக்கலங்கற அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, விட்டு வைக்கல. எதையாவது விட்டுருந்தா தானே நாம என்ன செய்யலங்க, எதையுமே நாம என்ன செய்யல, விட்டு வைக்கல. சரி, ஒரு ஒரு ஆண் குழந்தை எப்படி பிறக்குது, பெண் குழந்தை எப்படி பிறக்குது, அறிவியல் ஆராய்ச்சி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், இன்னைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அறிவியல் ஆராய்ச்சி என்ன செஞ்சுட்டு இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிப்புல முன்னேறி முன்னேறி இது இப்படித்தான் என்ன செய்யறான் சொல்றான். ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மின் நுத்துஃபத்தின் இதா துன்னா, மின் நுத்துஃபத்தின் இதா துன்னா, ஆணுடைய விந்து துளியிலிருந்து வருகிற என்ன விந்து துளி வருதோ அதுதான் என்ன குழந்தையாக பிறக்கணுமோ அதுதான் என்ன செய்யுது, பிறக்குது. அது பெண் குழந்தையாக பிறக்கணும்னா பெண் குழந்தையாக பிறக்குது, ஆணாக பிறக்கணும்னா ஆணாக பிறக்குது. ஆனா பெண்ணுக்கு உண்டான வேலை என்ன தெரியுமா, குழந்தையை பாதுகாத்து பெற்றெடுக்கிற வேலை தானே ஒழிய குழந்தை பெண்ணுடைய வயிற்றுல என்ன கிடையாது, ஆணாக மாத்துறதுக்கோ பெண்ணாக மாத்துறதுக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது. இத கனெக்ஷன் யார்கிட்ட வச்சிருக்கிற, அல்லாஹ் தஆலா ஆண்கள்கிட்ட வச்சிருக்கிறேன்னு நினைச்சிடா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எவ்வளவு தத்துவத்தை சொல்றான் பாத்தீங்களா அல்லாஹ் தஆலா. அவலம் யரவ் அன்னா நத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, இன்னைக்கு சொல்றான் பூமி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருதுங்கிறான். என்ன சொல்றானா இல்லைங்களா, பூமி அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்றான், அதனுடைய ஓரங்களை நாம் சுருக்கி கொண்டே வருகிறோம் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். எத்துணை வரலாற்று செய்திகள், எத்துணை நிகழ்வுகள். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. இலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகள் எல்லாம் எப்படி நட்ட வைக்கப்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களாங்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப கொஞ்சோன்னு சிந்திக்கணுங்கிறத யார் ஆசைப்படுறாங்க, அல்லாஹ் ஆசைப்படுறான். அந்த சிந்தனை ஹலாலான சிந்தனையாக இருக்கணும். பாதிரிகளோ யூதர்களோ சிந்திக்கிற மாதிரி ஹராமான சிந்தனையோ தவறான சிந்தனையா இருக்கக்கூடாது. என்ன சிந்தனை இருக்கணுங்க, ஹலாலான சிந்தனையாக இருக்கணும். ஹலாலான சிந்தனை சிந்திச்சு என்ன நடந்த நிகழ்வு தெரியுமா, உண்மையான நிகழ்வு. கிட்டத்தட்ட 1400 வருஷத்தை தாண்டி நம்ம இன்னைக்கு துனியாவில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மருத்துவத்தை சொல்லி கொடுத்தது யாருங்க, இஸ்லாம். அதுலேயும் குறிப்பாக யாரு, அரபியர்கள் தான் என்ன செஞ்சாங்க, மருத்துவத்தை சொல்லி கொடுத்தது. இந்த சயின்ஸை, கோள்களை, செவ்வாய் கிரகம், புதன், வியாழன் சொல்றானுங்கல்ல, இந்த கோள்களை சொல்லி கொடுத்ததா யாரு தான், இது எதுல தான் இருக்குது, குர்ஆன்ல தான் இருக்குது. அந்த காலத்துல ஆபரேஷன் பண்ணணும்னா ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சுக்குவாரு, இவர் ஒரு கையை பிடிச்சுக்குவாரு, காலை ஒருத்தர் கையை பிடிச்சுக்குவாரு. எந்த இடத்துல எந்த உறுப்பை என்ன செய்யணும் கட் பண்ணணுமோ அதை என்ன செய்வாங்க, கட் பண்ணுவாங்க. அப்படி உயிரோடு இருக்கிறப்ப அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கும். முதல்ல மயக்க ஊசின்னு சொல்றோம்லங்க, என்னங்க, மயக்க ஊசியை கண்டுபிடிச்சு அந்த மயக்க ஊசிங்கிறது ஒன்று இருக்குதுங்கிறத சொல்லி கொடுத்தவே அபு அலி சீனா தான். அபு அலி சீனா யாருங்க, டாக்டர், மருத்துவத்தினுடைய பைபிள் அவர் தான். மருத்துவர்கள் எல்லாரும் அடிப்படை விஷயம் யாரை வச்சு பின்பற்றி இந்த மருத்துவம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னா அபு அலி சீனா. அபு அலி சீனா யாருன்னா நம்ம ஆள், மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய ஞானி. குர்ஆனை ஆய்வு செஞ்சு அதிலிருந்து கிடைத்த ஞானத்தின் மூலமாக இவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, துனியாவில் கொடுத்துருக்குறாங்க. அது யாரால தான் வந்துச்சு, அபு அலி சீனா. இன்னைக்கு அபி சின்னான்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்களை என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல அபி சின்னான்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அடிப்படை எதனால வந்துச்சு, குர்ஆனை சிந்திக்கிறதின் மூலமாக வந்துச்சு. இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாக அம்மை நோய்க்கு மருத்துவம் இருக்குங்கிறத எழுதி கொடுத்தவங்களே இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, கிட்டத்தட்ட 400-500களில் வாழ்ந்த மிகப்பெரிய கல்வி மகான். நம்ம அடிக்கடி தப்சீர் பயான் அவங்களுடைய பேர் என்ன செய்வோம், நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அம்மைங்கிற நோய்க்கு மருந்தே இல்லைங்கிற காலத்தில் நோய்க்கு மருந்து இருக்குதுங்கிறத ஆய்வு செஞ்சு கொடுத்தவங்க யாருங்க,
இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த ஆய்வு எதனால் வந்துச்சு? குர்ஆனின் மூலமாகத்தான் வந்துச்சு. இப்போ நாம் என்னத்துக்கு சொல்ல வர்றோம் தெரியுமாங்க? எல்லா அறிவியலுக்கும் ஃபர்ஸ்ட் நிற்கிறது யார் தான்? நாம தான். குர்ஆன், அந்த குர்ஆனிலே ஒரு விளக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யார் தான்? முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள். இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமான ஒரு வரலாற்று செய்தி. ஹாரூன் ரஷீத் மன்னர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொன்னாராமா கூஃபாவில். என்ன கட்டணும்? ஆஸ்பத்திரி கட்டணும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. எந்த இடத்துல கட்டுறது? எந்த இடத்துல கட்டுறது? இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் கேட்குறாரு, எந்த இடத்துல ஆஸ்பத்திரி கட்டினா நல்லா இருக்கும்? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அன்னைக்கு இருந்த அறிவியல் ஆராய்ச்சியில் குர்ஆனுடைய பரக்கத்தால் அவங்களுக்கு கிடைச்ச ஞானம் என்ன தெரியுமா? ஆட்டுக்கடையில் போய் கறியை வாங்கிட்டு வர சொன்னாங்களாமா. ஒரு சப்பை, என்ன சொன்னாங்களாமா? கறி. ஆட்டுக்கடையில் கறி சப்பை தொங்குது பார்த்தீங்களா மூக்கில், அது மாதிரி என்ன செஞ்சாங்க? ஒரு 10-15 சப்பை வாங்கிட்டு வாங்கிட்டாங்களாம். வாங்கிட்டு வர சொல்லி கூஃபாவினுடைய எல்லா இடங்களையும் என்ன செய்யுங்க, நீங்கள் தொங்க விடுங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் தொங்க விடுங்க. தொங்க விட்டு ஒரு நாள் வரைக்கும் எந்த இடத்துல எந்த கறி கெட்டு போகாம இருக்குதோ, நல்லா விளங்கணும், எந்த கறி கெட்டு போகாம இருக்குதோ அந்த இடத்துல காற்று சுகாதாரமா இருக்குது, அந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்குது, அந்த இடத்துல சுகாதாரத்திற்குண்டான இடம் சரியா இருக்குது, அந்த இடத்துல ஆஸ்பத்திரி கட்டுங்கட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, யாருக்காச்சும் இந்த மூளை வருவாங்க? என்ன என்ன ஞானம் பாருங்க, என்ன சிந்தனை. இந்த சிந்தனைக்குண்டான அடிப்படை யாருங்க? குர்ஆன். குர்ஆனின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஞானம். அபு இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பீமாரிஸ்தான், இன்னைக்கும் கூஃபாவில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியினுடைய பேர் பீமாரிஸ்தான். இன்னைக்கும் கூஃபாவில் போய் அடையாளம் சொல்றதுக்கு உண்டான அடிப்படை ஒரு விஷயம் பீமாரிஸ்தான். அங்க பெரிய மைய புள்ளி அது, அந்த அந்த நகரம், அந்த இடத்துல. அந்த இடத்துல இமாம் ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செஞ்சாரு? ஆஸ்பத்திரி கட்டினார். என்ன செஞ்சாருங்க? ஆஸ்பத்திரி கட்டினார். அப்ப குர்ஆனின் மூலமாக எல்லா விதமான ஞானம் என்ன செய்யுதுங்க, நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் சொல்ற ஒன்னே ஒன்று என்னது? சிந்திச்சு பாருங்க, ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கிற என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். தேனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானே இல்லைங்களா? எங்கேயாச்சும் யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்களா? ஆராய்ச்சி பண்ண பாரப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க? எறும்பை பத்தி எதுல சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா? குர்ஆன்ல சொல்லியிருக்கானுங்க. எறும்பை பத்தி சொல்லியிருக்கானா இல்லைங்களா? எறும்பு எப்படி பேசும், எறும்பு என்னென்னலாம் செய்யும், எறும்பு எப்படி தன்னுடைய கூட்டத்தெல்லாம் பாதுகாக்குங்கிறது எதில் சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா? குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் எதையுமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யலைங்க, விட்டு வைக்கவே இல்லை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு நாள் பால் கொடுக்கணும்? தாய்ப்பால் 2 வருஷம். இன்னைக்கு எங்கேயாச்சும் நடக்குதுங்களா? ஆமா, குழந்தை பிறந்தவனே ஃபர்ஸ்ட் கிஃப்டே பால் பாட்டல் தான் வருது. என்னதான் வருது? பால் புட்டி தான் வருது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. 2 வருஷம் கொடுங்க அல்லாஹ் தஆலா சொல்ல. ஹவுலைனி காமிலைனி, 2 வருஷம் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்கங்கற அல்லாஹ் தஆலா. காமிலைனா என்ன அர்த்தம்? பூர்த்தி ஆக்குங்கன்னு அர்த்தம். அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும். என்ன வருது? 3 மாசத்துலயே குழந்தைக்கு சளி பிடிச்சிங்க. என்னங்க, வெளியே வந்தவனே என்ன வந்துருது? காய்ச்சல் வந்துடுது. அடுத்து பிறக்க நாட்கள் போக போக குழந்தைக்கு என்ன இல்லாம போயிருது? எதிர்ப்பு சக்தியே இல்லாம போகுது. டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்தா எங்க வெளியே போனீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கறான். அன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் எத்தனை வருஷம் பால் கொடுத்தாங்க? 2 வருஷம் பால் கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. 2வது நல்ல சிந்திக்கிற ஆற்றல் என்ன செய்யுதுங்க, உண்டாகுது. நல்ல திறன் கிடைக்குது, உடல்ல பலு கிடைக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான் 2 வருஷம் என்ன செய்யுங்க, நீங்க பால் கொடுங்க. இன்னைக்கு எங்கேயாச்சும் நடக்குதா? 1400 வருஷத்துக்கு முன்னால அடிப்படை செய்தி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது மாதிரி எத்தனை செய்திகள், எத்தனை வரலாற்று செய்திகள். சுபஹான் அல்லாஹ். அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய மனிதனுடைய வேலை. அப்படி சிந்திச்சு பார்க்கிற போது மனிதன் என்ன செய்யறாங்க, அதன் மூலமாக பாடம் பெற்றுக் கொள்கிறான். ஓஹோ, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் நடந்து கொடுக்கணுங்கிற பாடத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமா சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சிந்தித்து பார்க்க மாட்டார்களான்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப சிந்தித்து பார்க்கிறது மனிதனுடைய வேலை, மனிதனுடைய வேலை, கடமை.
நம்ம சிந்திச்சு பார்க்கலேண்டாலாவது சிந்தித்து பார்க்கறதுக்கு தூண்டுற மாதிரி இந்த மாதிரி மஜ்லிஸ்லயாச்சும் என்ன செய்யணும், வந்து உட்கார்ந்துக்கணும். அந்த வந்து உட்கார்ந்ததின் மூலமாக இதில் பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமாங்க, குர்ஆனுக்கு மொத்த தர்ஜுமாவையும் பார்த்து படித்து முடிச்சுட்டோம், ஓதி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஓதி கொடுத்துட்டாங்க. அந்த ஓதி முடிச்சாச்சு. அலிஃப்லாம்ல ஆரம்பிச்சு குல்லாவுது பரி பின்னாஸ் வரைக்கும் தர்ஜுமாவோட தஃப்சீரோட என்ன செஞ்சிருச்சு, பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் இதில் பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, எனக்கு தானே நான் தான் எல்லாம் ஓதி முடிச்சிட்டேனேன்னு சொல்லி குர்ஆனுக்கு சட்டுன்னு என்ன செய்ய முடியாது, அர்த்தம் வைக்க முடியாது. என்ன செய்ய முடியாது, அர்த்தம் நம்மளால வைக்க முடியாது. அதை பார்த்து அதை தெளிவாக்கி, ஓ இந்த இடத்துல இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான், இதுக்கு முன்னால் இதை சொல்லியிருக்கிறேன், இதுக்கப்புறம் இதை சொல்லியிருக்கிறேன், அதனால் இந்த இடத்துக்கு இதுதான் அர்த்தம் வைக்கணுங்கிறத பார்த்து பார்த்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு, செய்ய வேண்டியது இருக்கு. இதுதான் குர்ஆனுடைய அடிப்படை விஷயமே. என்ன இப்போ கொஞ்சமாவது மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வரணுங்க, சிந்திக்கவும். சிந்திக்க சிந்திக்க அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆசைப்படுறான். என்னை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, இந்த குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதை தான் சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது சூரத்துல் முஹம்மதுல, அழகான வசனம். என்ன, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன அவங்களுடைய கல்புல எல்லாம் என்ன பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிட்டாங்களா, அல்லாஹ் கேட்கறான். பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்களா, பூட்டி வச்சிருந்த விஷயத்துக்குள்ள ஏதாவது போகுமாங்க, பள்ளிவாசல பூட்டியாச்சு, ஜன்னல் எல்லாம் சாத்தியாச்சு, இப்ப ஏதாவது உள்ள போகுமா, எதுவும் போகாது. இல்லை. அல்லாஹ் என்ன கேட்கிறான், என்ன சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, என்ன பூட்டு போட்ட மாதிரி உங்க கல்வை பூட்டி வச்சிருக்கீங்களே, அல்லாஹ் கேட்கிறான். பூட்டி வச்சிருந்தா என்ன உள்ள போகும், எல்லாம் போயிடும். என்னங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப மனுஷன் என்ன செய்யணுங்க, கல்வை திறந்து வச்சீங்கன்னாத்தா நல்ல விஷயங்கள் என்ன செய்யும், மனிதனுடைய கல்புக்குள்ள என்ன செய்யும் வருங்கிறத என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அப்ப குர்ஆன் அப்படிங்கிறது ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல, ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய கல்வி ஞானம் குர்ஆன் அப்படிங்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதையும் தாண்டி அதுவும் இல்லைன்னா குர்ஆனை குறைஞ்சாதாவது ஓதவாவது செய்யணும். என்ன செய்யணுங்க, ஓதணும். 102 வயசு இருக்கிற ஒரு ஆள், ஒரு வயதான மனிதர் என்ன செய்யறாரு, படுத்துக்கிட்டு குர்ஆன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன செய்யறாருங்க, ஓதிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த வயசுலயும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு சடைவா இல்லையான்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, உங்களுக்கு சடைவா இல்லையான்னு கேட்கறாங்க. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, குர்ஆன் ஓதல, குர்ஆனை தன்னுடைய மனைவிட்ட ஒப்பிக்கிறார், பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஹாஃபிதுல் குர்ஆன் என்ன செய்யறாரு, ஹாஃபிதுல் குர்ஆன். அவர் என்ன சொல்றாரு, குர்ஆன் ஓத 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 என் உடம்புக்குள்ள ஒரு ஆரோக்கியம் வந்துகிட்டே இருக்குதுங்கிறார். எனக்குள்ள ஒரு பூஸ்ட் கிடைச்சிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னத்தையோ போட்டு பூத்து பாத்திரம் எல்லாம் போடுறோம், ஆனா அசல் மருத்துவம் எதில் இருக்குதுங்க, குர்ஆன்ல இருக்கு. குறைஞ்சது வாழ்க்கையில நம்ம ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அரை ஜுஸாதி ஓதணும்னு நினைக்குது. என்ன செய்யணும், அரை ஜுஸ் ஓதுனா எத்தனை நாள்ல குர்ஆன் முடிக்கலாங்க, 2 மாசத்துல என்ன முடிச்சிடலாம், குர்ஆன் முடிச்சிடலாம். 2 மாசத்துல குர்ஆன் ஒன்று முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ரம்ஜானுக்கு எத்தனை மாசம் இடைவெளி, ஒரு ரம்ஜானுக்கு அடுத்த ரம்ஜானுக்கு 11 மாசம் என்ன செய்யுது, இடைவெளி இருக்குது. அப்ப எத்தனை குர்ஆன் முடிக்கலாம் ஒரு ஆளு, 5 குர்ஆன் என்ன செய்யலாங்க, முடிக்கலாம். இப்ப ஒரு ஆளு சராசரியாக சுமாரா ஓதுறவர் அரை ஜுஸ் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுங்களா, ஒரு அரை மணி நேரம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகும், நான் சொல்றது சுமாரா ஓதுறவங்கன்னா எப்படின்னா, ஒரு எழுத்தை ஓதுவாங்க, அப்புறம் அந்த எழுத்து சரியா தான் ஓதிருக்காமான்னு என்ன செய்வாங்க, திரும்ப ஓதுவாங்க, அதை சரி பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு இந்த தொழுகையினுடைய நேரம் போக நமக்கு எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் மிச்சமாக இருக்குது ஏங்க. ஒரு வக்து தொழுகைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, நம்ம 20 நிமிஷம். எத்தனை நிமிஷம், 20 நிமிஷம். 5 வக்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாமா, அதிகபட்சம் 2 மணி நேரம். மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்குது நம்மள்கிட்ட, 22 மணி நேரம். 22 மணி நேரம் நம்ம 10 மணி நேரம் தூக்கத்துக்கு எடுத்துக்குவோம். எத்தனை மணி நேரம் தூக்கத்துக்கு எடுத்துக்குவோம். இப்ப எவ்வளவு நேரம் இருக்குது, மிச்சம் நம்மகிட்ட எவ்வளவு நேரம் இருக்குது, 12 மணி நேரம் இருக்கு. இப்படி ஒரு கால்குலேஷன் போடுவோமே, 12 மணி நேரத்தில் நான் எவ்வளவு நேரம் ஒதுக்க போறேன் குர்ஆனுக்கு, அரை மணி நேரம். இது முக்கி கஷ்டப்பட்டு ஓதுறவருக்கு அரை ஜூஸ் அரை மணி நேரம். நல்லா ஓதுறவருக்கு என்ன தெரியுமா, அரை மணி நேரத்தில் என்ன செய்வார், ஒரு ஜுஸ் ஓதி முடிச்சிருவார். என்ன செய்வார், ஒரு ஜுஸ். இன்னும் நல்லா ஓதுறவர் 25 நிமிஷத்தில் என்ன செய்வார், ஒரு ஜுஸ் ஓதி முடிச்சிருவார். இப்போ எதுக்கு இதை நான் செய்தியாக சொல்ல வர்றேன் தெரியுமாங்க,
குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சுட்டா, நான் சொல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை விளங்கிக்கங்க. குர்ஆனை எடுத்து நம்ம ஓத ஆரம்பிச்சுட்டா நன்மை கிடைக்குது, அது கிடைக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. 1க்கு 10 அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருங்க. குர்ஆன் நாளைக்கு மறுமையில ஷஃபாத்து செய்யும், அதெல்லாம் வச்சுக்கோங்க. துன்யாவில் நமக்கு என்ன யதார்த்த பயன் கிடைக்க தெரியுமாங்க? அடிப்படை விஷயம், நமக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த ஆபத்தை குர்ஆன் தடுத்துக்குதுங்க. இது உண்மைங்க, இது உண்மை. அப்படியே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இதையும் தாண்டி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த ஆபத்தை யாரின் மூலமாவது அந்த குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது? எச்சரிக்கை செய்யும். என்ன செய்யுதுங்க? எச்சரிக்கை செய்யும். ஒரு மனுஷனுக்கு எச்சரிக்கை வந்தா என்ன செய்வாரு? உஷாராயிருவார்ல. அசலே எச்சரிக்கை தானே. இப்ப இது நன்மையெல்லாம் தாண்டி இது அடிப்படை விஷயங்க. இது என்னதுங்க? அடிப்படை விஷயம். இப்ப இந்த எச்சரிக்கைங்கிறத ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு நியாமத்து வேற என்ன வேணும் நமக்கு? யோசிச்சு பாருங்களேன். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சு பேரின்பத்தை பெற்ற சொர்க்கவாதிகள் அல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்களாமா, எங்களுக்கு இங்கேயும் குர்ஆன் ஓதணும், எனக்கு குர்ஆனை கொடுங்கன்னு கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்களாம்? குர்ஆனை கொடு. அல்லாஹ் சொல்வானாமா குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்வானாமா. ஓதுவாங்க ஓத அவங்களுடைய அந்தஸ்து என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போகும். என்ன ஒரு கட்டத்தில் நில்லுமா? நிற்காது. சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை யாராலும் முடிச்சு வைக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்போ வாழ்க்கையில் ஒரு வைராக்கி வைப்போமாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறேன்? அரை மணி நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியுமாங்க? முடியும் நினச்சா என்ன நினைக்கும்? முடியும். அது யார் கையில் தான் இருக்குது? அது நம்ம கையில் தான் இருக்குது. வேறு யார் கையிலையும் கிடையவே கிடையாது. இதை நான் அடுத்த செய்தி, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நாம் மட்டும் ஓதனா பத்தாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறை என்ன செய்யணுங்க? ஓத வைக்கணுங்க. ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. இப்போ இருக்கிற சமூகம் என்ன செய்யுதுன்னா, மக்த மதரசால ஓதனதோடு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் குர்ஆன் ஷரீஃப்னு நீங்கள் டைப் தட்டினீங்கன்னா ஒரு 100 கிளாஸ் வருது. என்ன வருதுங்க? 100 கிளாஸ். 100 கிளாஸில் அவன் சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பள்ளிவாசலுக்கு போய் அங்கே போய் குதாபை தூக்கிட்டு குர்ஆனை தூக்கிட்டுலாம் நீங்கள் போய் நேரத்தில் நீ உட்கார்ந்த இடத்துல உட்காந்துறீங்க. நாங்கள் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் என்ன செய்கிறோம்? கனெக்ட் ஆகிறோம். என்ன ஆகுதோ? கனெக்ட் ஆகும். பள்ளிவாசல்ல அஜத்துக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து ஓதிய என்ன ஆகல? அது கனெக்ட் ஆகல. அது பிறகு ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் ஆகும். ஏங்க, நான் இது இன்னைக்கு இருக்கிற ஒரு நோய்ங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளு கேரளாவில் இருக்கிற ஒரு உஸ்தாத் தான் என்ன செய்யறாரு? ஜூம் மீட்டிங்ல ஓதுறாரு. சரி, ஓதுறவர் யாரு? எத்தனை வயசு? ஒரு பெரிய 50 வயசு 60 வயசு வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு ஓதுறல்ல. ஓதுறவன் 10 வயசு பையன், அந்த 7 வயசு புள்ள என்ன செய்யுது? ஓதுது. இப்ப இது என்ன கனெக்டன் வந்துடும்? எங்க ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் ஸ்கூல்ல போய் என்னத்துக்கு படிக்கிறோம்? இந்த கல்வி என்ன செய்யுதுங்க? கனெக்ஷன் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கட்டி பிடிச்சி இக்ரா ஓதுங்கன்றாங்க. கனெக்ஷன் இங்கிருந்து போச்சா அங்கிருந்து போச்சாங்கிறது வேற விஷயம், அது வேற பாடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யல? சொல்லி கொடுக்கல. கனெக்ஷன் என்ன செஞ்சிச்சு? அது வேற பாடம். அது ஒரு கல்புக்கும் என்ன வருதுங்க? கனெக்ஷன் இருக்குது. நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? வீட்டில இருந்து அவன் குர்ஆனை எடுத்துட்டு நான் மதரசாவுக்கு போறேன்னு கிளம்புறானே, அப்பவே அவனுக்கு என்ன வந்துருச்சு? குர்ஆனுக்கு உண்டான நன்மை என்ன செஞ்சிருச்சு? அல்லாஹ் எழுத ஆரம்பிச்சுட்டான். வீட்டில் நாம மட்டும் குர்ஆன் ஓதனா பத்தாது, நம்ம சந்ததி என்ன செய்யணுங்க? ஓத சொல்லுங்க. ஓதுறதுக்கு உண்டான முயற்சி என்ன செய்யுங்க? எடுத்துக்கிட்டே இருங்க. காலையில் ஸ்கூலுக்குள்ள பிள்ளைங்க போறாங்களா? எப்பா குறைஞ்சது ஒரு யாசீனாவது என்ன செய்யணும்? ஓதிட்டு போ. யாசீன் ஓதாம என்ன செய்யாத நீ போவாது. இந்த யாசீனுடைய பரக்கத்தினால அல்லாஹ்தால இன்னைக்கு உன்னுடைய கல்வியில வளர்ச்சி கொடுப்பான், உனக்கு சலாமத்தை கொடுப்பான், உனக்கு ஆபியத்தை கொடுப்பான். வேற என்னங்க வேணும்? இன்பம்ங்க. இது என்னதுங்க? இன்பம். இந்த இன்பத்தை நாக்கில் சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்டா விடமாட்டோம். மைசூர்பா ஒன்று கொடுக்குறாங்க, என்ன நினைக்கிறாரு? இன்னொன்று கொடுத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. ஒரு ஜிலேபியோ ஒரு ஸ்வீட்டை கொடுத்தோன்னு என்ன நினைக்கிறாரு? பள்ளிவாசலில் போனாங்க ஒன்று தான் கொடுத்துட்டு போனாங்க, 2 கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. ஏன்? அந்த நாக்கில் என்ன செஞ்சிச்சு? சுவை ஒட்டிக்கிச்சு. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனுங்கிறது ஒரு பெரிய சுவை. இந்த சுவையை உண்மையிலே நான் அல்லாஹ் ஹக்கா சொல்றேன், நான் உணர்ந்துக்கிட்டேன், இன்னமும் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், சுவைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் என்ன விட மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது விடுறதுக்கு. அதனால தான் நம்ம ஒரு ஆயத்துக்கும் என்ன செய்யறோம்? நம்ம நிறைய விளக்கங்களும் இறை வியாக்கியானத்தையும் மெனக்கிடுறோம். நம்ம ஏன்? பொக்கிஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இதை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது.
அப்பேற்பட்ட இன்பத்தை சுவைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? வலைய விரிச்சிருக்கிறான். நம்ம பிடிச்சிட்டா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்னையிலேருந்து நினைப்பு வைப்போம், குர்ஆன் ஓதாதவங்க ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் மிகுதமான தமிழ்நாட்டு பள்ளிவாசல்ல இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஆண்களுக்குன்னு தனியாக கிளாஸ் நடக்குது. என்ன நடக்குது? ஓதவங்க, ஓத தெரியாதவங்க, ஓதி மறந்தவங்களுக்கு என்ன நடக்குதுங்க? கிளாஸ் நடக்குது. நாம தானே அல்லாஹ் தஆலா அடிப்படையில் ஒரு விஷயம் தெரியுமா? எவருக்கு குர்ஆன் ஓத தெரியுதோ அவர் தான் மூமின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? எவருக்கு குர்ஆன் ஓத தெரியுதோ அவர் தான் மூமி. குர்ஆன் ஓத தெரியாதவர் என்னதுங்க? பழம் சாப்பிடலாம், ஆனா என்ன இருக்காது? டேஸ்ட் இருக்காது. பாலடைஞ்ச வீட்டை போலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா. அந்த கல்வி என்னதுங்க? பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள நம்ம போவோமா? ஏங்க போவோமா? போக மாட்டோம். எவ்வளவுலாம் ஒரு அடிப்படை உதாரணமாக சொல்லணும் அதெல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். பாலடைஞ்ச வீட்டுக்கு உதாரணம் எவருடைய கல்விலே குர்ஆனுடைய வாசகங்கள் இல்லாமல் போச்சோ. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நாம தான் என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சு முடிச்சிட்டேன், இனி உங்க கையில் இருக்குதுன்ட்டு அல்லாஹ் தஆலா. இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அவரவர்கள் அவர்களுடைய குற்றத்தை திருத்திக் கொள்ளாதவரை நாம் திருத்த மாட்டோம்ட்டு அல்லாஹ் தஆலா. நாம பொறுப்புதாரி கிடையாது. நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் நாம என்ன கிடையாது? பொறுப்புதாரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எனவே ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன செய்வோம்? நம்ம முயற்சி செய்வோம். அதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலாவே ஏற்படுத்தி கொடுக்கட்டுமாக. ஆமீன். கியாமத் நாளுடைய அடையாளங்கள் கடைசியாக சென்றவாறு என்ன பார்த்தாங்க? சஹாபாக்கள் வஃபாத்தும் உலக அழிவினுடைய அடையாளங்கள். சஹாபாக்களுடைய மரணமும் நல்லோர்களுடைய மரணமும் நல்ல காரியங்களும் இந்த சமூகத்தில் இல்லாமல் போகுவதும் எதனுடைய அடையாளம்? உலக அழிவு நாடினுடைய அடையாளம். இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதா? நடந்துச்சு. சஹாபாக்கள் மரணிச்சு போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் இன்னைக்கு சமூகத்தில் என்ன போயிட்டு இருக்குது? ஈடுபட்டு போய்கிட்டே இருக்குது. சரி, இந்த வாரம் 5வது அடையாளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? ரசூல்லா எங்க இருந்து போனாங்க மேராஜ்? பைத்துல் முகத்தஸ் எங்க இருக்குதுங்க? அது ஜெருசலத்தில் இருக்குது. என்ன எங்க இருக்குது? ஜெருசலத்தில் இருக்குது. கஅபத்துல்லா, மதீனா ஷரீஃப், அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகிற பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளியிலையும் தொழுதா அங்கங்க தொழுகப்படுறதுக்கு என்ன கிடைக்குதுங்க? நன்மை, பிரத்யோகமான நன்மை. இந்த பள்ளியிலெல்லாம் தொழுதா தொழுகைக்கு தான் நன்மை, அங்க போய் தொழுதா தொழுகைக்கும் நன்மை. அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் தனிப்பட்ட நன்மை என்ன செய்யுது? அல்லாஹ் தஆலா எழுதி கொடுக்குறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, பைத்துல் முகத்தஸ் என் சமூகத்தினுடைய கரத்துல வரும். ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? என் சமூகத்தினுடைய கரத்துல வரும். அந்த கரத்துல வெற்றி கொள்ளப்பட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் முகத்தஸ் நாம வெற்றி கொள்ளப்பட்டு என் சமூகத்தினுடைய கரத்துல வரும். அதுவும் உலக அழிவு நாளுடைய அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய காலத்துல வந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல வந்துச்சு. சரி, பைத்துல் முகத்தஸ ஃபர்ஸ்ட் யார் கட்டனா? யாருங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டனாங்க? ஜின்னை வச்சு என்ன செஞ்சாங்க? கட்டனாங்க. எப்படி கட்டினாங்க தெரியுமா? ஒரு சேர்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜின்னுகள் என்ன செய்யுது? சாரையாக என்ன செய்யுது? கல்லை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? கட்டிட்டு இருக்குது. இப்படி பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸை என்ன செய்யுது? ஜின்னுகள் கட்டிட்டு இருக்கு. ரூஹு வாங்கிறதுக்கு மலக்குல் மௌத் வந்துட்டார். என்ன செஞ்சார்? மலக்குல் மௌத் வந்துட்டார். இப்போ உங்களுடைய ரூஹை வாங்குறதுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ சொன்னாங்க, நான் எந்திரிச்சிட்டேன்டாவோ கீழே விழுந்துட்டேன்டாலோ இந்த வேலை நின்று போயிடும். ஏன்னா என்னுடைய பார்வை இருக்கிறதுனால அங்கே என்ன ஓடிட்டு இருக்குது? வேலை ஓடுது. இன்ஜினியர் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் இங்கே உட்காந்து அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. உடனேயே ரூஹு வாங்குறதுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டார்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அல்லாஹ்வுடைய உத்தரவை நான் என்ன செய்கிறேன், நான் கபூல் செய்கிறேன். நான் நபி இல்லை, நம்மளை மாதிரி சாதாரணமான கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த இடத்த விட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடவோ நகர்ந்துடவோ கூடாது, அந்த வேலை முடிகிற வரைக்கும். அதுக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுக்கும். உட்கார்ந்துருக்கிற வாக்கிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிற வாக்கிலே என்ன போயிடுச்சு, ரூ போயிடுச்சு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குது, ஜரூரா வேலை நடக்குது. ராத்திரி பகலா என்ன செய்யுது, நடக்குது, வேலை நடக்குது. ஜின்னுகளுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஜின்னுக்கு வேலை கொடுக்கலன்னா ஜின்னு நம்மளைவே அடிச்சு கொன்றுமாமா. ஆமாங்க. அதனால ஜின்னை அடக்கி வச்சிருக்கவங்களாம் சொல்லுவாங்க, போய் கடல்ல போய் மண்ணை எண்ணிட்டு வாங்கலாம். கடல்ல போய் மண்ணை எண்ண முடியுமா, என்ன முடியுமா, முடியாது. உட்கார்ந்து எண்ணும் ஜின்னு, கடைசி வரைக்கும் என்ன முடியாது, என்னவே முடியாது. அடுத்து ஏதாவது வேலை கொடுங்க. இப்படி ஜின்னுக்கு என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜின்னுகள் என்ன செய்யுது, கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்கு. நாலு ஒரு மேனி அதை என்ன செய்யுது, பிரம்மாண்டமான ஜின்னுகள் என்ன செஞ்சிருக்கு, கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்குது. கட்டி முடிக்கிற தருவாய் வந்துருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிற அந்த கட்ட பலகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலகை என்ன செஞ்சிருச்சுன்னா கரையா அரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் நகரலைன்னா என்ன ஆயிரும், கரையானுக்கு என்ன செஞ்சிருச்சு, தீனி போட்ட மாதிரி அரிச்சு 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 என்ன செஞ்சிருச்சு, ஒரு கால் என்ன செய்யுது, உடஞ்சி கீழே விழுகுது. கீழே விழுந்தவன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அங்கிருந்து ஜின்னுகள் பார்க்குது, ஆஹா இன்ஜினியர் எப்பவோ என்ன ஆயிட்டாரு, போயிட்டாரு. ஜின்னியர் எப்பவோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, மரணிச்சு மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன செஞ்சிச்சு, ஜின்னுகளுக்கு விளங்குச்சாமா, சொல்லிச்சாமா, இது எங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிருந்தா இந்த கஷ்டமான வேலையை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டு போனாங்க, எப்பவோ போயிருந்திருப்போம். அப்படி கட்டப்பட்டது தான் எதுங்க, பைத்துல் முகத்தஸ். இந்த பைத்துல் முகத்தஸ்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. பல நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் என்ன செஞ்சிருக்குதுங்க, பைத்துல் முகத்தஸ்ல இருக்குது. அதனால தான் எல்லா நபிமார்களும் டக்குன்னு ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்கன்னா அது என்னது, பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க, மேராஜுக்கு போனாங்க. சரி, இப்ப பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவது உலக அழிவு நாளுடைய அடையாளம்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, ரோமானியருடைய கரத்துல அந்த பைத்துல் முகத்தஸ் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அந்த ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டு காலங்களா என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பியூர் கிறிஸ்துவர்கள். இந்த ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்களாக முன்வந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த சாவியை இன்னைக்கு ஆட்சியாளராக இருக்கிற உமர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம், உங்க உமரை மதீனாவிலிருந்து வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஜெருசலத்தினுடைய கவர்னராக இருந்த அபு உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு யூதர்கள் சொல்றாங்க, ரோமானியர்கள் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் வரணும், எங்கிருந்து, மதீனாவிலிருந்து வரணும். சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, நாங்க ஒரு பெரிய படையோட போகிறோம். என்னது, பெரிய படையோட வர்றோம் உங்க பின்னாடி, எதை வாங்குறதுக்கு, சாவியை வாங்குறதுக்கு. ஒருத்தரும் தேவையில்லை, நான் மட்டும் போறேன்டாங்க உமர் ரலியல்லாஹு. அவன் என்னத்தானே வர சொல்லியிருக்கிறான், உங்களை எல்லாத்தையும் வர சொல்லி. நல்லா பாருங்க, ஒரு ஜனாதிபதி இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சவனுக்குலாம் பின்னாடி எத்தனை வண்டி போகுது, 3 கிலோமீட்டருக்கு வண்டி என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது, கீன்னு போகுது. அன்னைக்கு அவங்களவே பார்க்காதவெல்லாம் கூட உமர் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கான்னு என்ன செஞ்சான், பயந்து உட்கார்ந்துருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, யாரும் போனால் நான் மட்டும் போகிறேன். ரொம்ப வற்புறுத்தின் பேர்ல கூட ஒரு அடிமை என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவேன், அவரு அடிமை மூக்கனாங்கயிறை பிடிச்சிட்டு போகணும். இன்னும் கொஞ்ச நேரம் அடிமை என்ன செய்வார், ஒட்டகத்தில் உட்காந்துக்குவார். அவர் என்ன செய்யணும், அவருடைய மூக்கனாருன்னு நான் என்ன செய்வேன், நான் பிடிச்சிருப்போம். இப்படி போகுது நாட்கள் கடந்து எங்கே போயாச்சு, பைத்துல் முகத்தஸுக்கு போயாச்சு. ரோமானியர்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறாங்க, வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலையில் என்ன செய்யுதுன்னா, சேரும் சகதியுமா இருக்குது. உள்ள என்ட்ரி ஆகிறப்ப அடிமை எங்க இருக்கிறாரு, மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா மூக்கனாங்கரை குடிச்சிட்டு வர்றாங்க. சேர சகதியில் நம்ம காலு துணியெல்லாம் அழுக்கா போயிடும் சொல்லிட்டு ஒரு பக்கம் கையிலேயே கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு, செருப்பு என்ன செஞ்சாங்க, கக்கத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு கையில் மூக்கனாங்கரையும் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாரு. இதை பார்த்த ரோமானியர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இஞ்சில் வேதத்தில் நாங்கள் என்ன படித்தோமோ அதை அப்படியே கண்கூடா பார்க்குறோம். இஞ்சில் வேதத்தில் இப்படிதான் போட்டிருந்துச்சு.
உமர் வருவாரு, மூக்கனாங்கயிரை பிடிச்சிட்டு வருவாரு, செருப்பை கக்கத்துல வச்சுட்டு வருவாரு, இப்படி வருவாரு. என்ன செஞ்சாங்க படிச்சிருக்கிறோம், அது அப்படி என்ன செஞ்சிச்சு நிகழ்ந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க, சாவி என்ன செஞ்சாங்க கைப்பற்றிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய கரத்துல என்ன வந்துருச்சு, சாவி வந்துருச்சு. முஸ்லிம்களுடைய கரத்துல என்ன வந்துருச்சு, பைத்துல் முகத்தஸ் வந்துருச்சு. காலம் உருண்டோட திரும்பவும் என்ன செஞ்சிருச்சு, ரோமானியருடைய கரத்துல என்ன செஞ்சிருச்சு, அது போச்சு. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹினுடைய கரத்தின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக திரும்பவும் என்ன செஞ்சிச்சு, பைத்துல் முகத்தஸ் நம்ம கைக்கு வந்துச்சு. அந்த பைத்துல் முகத்தஸ் கைக்கு வந்த அந்த நாள் எந்த நாள் தெரியுமா, லைலத்துல் மிஅராஜ். மிஅராஜ்னுடைய இரவுல என்ன செஞ்சிச்சுங்க, சலாஹுத்தீன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி மூலமா என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, திரும்பவும் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு அது இஸ்ரேல் கரத்தில் இருக்குது. 1967 இன்ன வரைக்கும் யார் கரத்தில் இருக்குது, இஸ்ரேல் கரத்தில் இருக்குது. ரசூல்லா சொல்லியிருக்காங்கல்ல, கைப்பற்றப்படுவதும் உலக அழிவினுடைய அடையாளம் சொல்லியிருக்காங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாருடைய கைக்கு வரும், முஸ்லீம்களுடைய கைக்கு வரும். எப்படி வருங்கிறத ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதுதாங்க ட்விஸ்ட். எப்படி வரும்டா, ஒரு போர் நடக்குமாமா, இஸ்லாமியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த யூதர்களுக்கு மத்தியில் போர்ல என்ன ஆகி போகுதுண்டா, ஒரு கட்டத்தில் கல்லுக்கு பின்னால யூதன் ஒளிஞ்சு உட்கார்ந்துருப்பானாமா, ஒரு மரத்துக்கு பின்னால யூதன் ஒளிஞ்சு உட்கார்ந்துருப்பானாமா. அந்த மரமும் அந்த கல்லும் பேசுமாமா, யா முஸ்லிம், ரசூல்லா சொன்னாங்க, யா முஸ்லிம் பாப்பா முஸ்லிமே, யா அப்துல்லா, யா அல்லாஹ்வுடைய அடியாரே வா, ஹாதா யஹூதியுன் வராஇ தஆல் ஃபக்துல்ஹு, பாப்பா இங்க வாங்க, அவனை கொல்லுப்பா, கல்லுக்கு பின்னால உட்கார்ந்திருக்கான். எது பேசுது, மரம் பேசுது. யார் சொல்லியிருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவன் கையில இருக்குது, பின்னால என்ன செய்யப்படும், முஸ்லீம்களுடைய கரத்துக்கு வருங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் உலக அழிவு நாளுடைய அடையாளம் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அடையாளங்களை சொல்வதின் மூலமாக இதை பற்றி உண்டான ஞானத்தை என்ன செஞ்சுக்கணும், நாம தெரிஞ்சுக்கணும். எதையெல்லாம் சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லியிருப்பாங்க, அந்த அடையாளத்தை, அந்த எச்சரிக்கையை விட்டு என்ன செய்யுங்க, நாம ஒதுங்கி தவிர்த்து என்ன செய்யணும் இருக்கணுங்கிறதா இதனுடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்திருள்வாயாக. குர்ஆனை சிந்தித்து அதனுடைய ஞானங்களை புரிந்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு எங்களுக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. அதை அதிகமாக ஓதி அதன் மூலமாக உன்னுடைய ரிலா என்னும் சொல்லக்கூடிய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இன்ஷா அல்லாஹ், நாளை மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் மிஅராஜினுடைய சிறப்பான பயான் நடைபெற இருக்கிறது. லேடிஸுக்கும் வர இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட வாலிபர்களையும் என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்து.